வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று இந்தியாவுக்கு பயணம். எதிர்வரும் வருடத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி. மஹிந்தவுக்கு இப்போது முப்படையை சேர்ந்த பெருமளவானோர் பாதுகாப்புக்குள்ள நிலையில் எதிர்க்கட்சியின் பொய் பிரச்சாரங்கள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கேள்வி. வடக்கு மக்களுக்கு அனூர் அரசாங்கம் விடுத்துள்ள மகிழ்ச்சி அறிவிப்பு. சமஷ்டி தீர்வை எட்ட இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இந்தியா செல்லும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரும் 17ஆம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருந்து பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் இந்த விஜயத்தை மேற்கொள்ளும் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும். இந்த நிலையில் குறித்த விஜயத்தின் போது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துவதுடன் இந்திய அரசாங்கத்தின் பல அமைச்சர்களுடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலீட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்தும் நோக்குடன் டெல்லியில் நடைபெறும் வர்த்தக நிகழ்வொன்றிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்கின்றார். இந்து சமுத்திர பிராந்திய கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு மிகவும் நெருங்கியுள்ள இலங்கையானது இந்திய பிரதமரின் பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பும் செழுமையும் மற்றும் இந்தியாவின் அயலுறவுக்கு முதலிடம் கொள்கையில் முக்கிய இடத்தை கொண்டிருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபிரம மற்றும் வெளிவிவகார சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. எதிர்வரும் வருடம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக இந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசு தீர்மானித்துள்ளது என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஏற்கனவே கோரப்பட்டிருந்த வேட்புமனுக்களை ரத்து செய்யவும் புதிய வேட்புமனுக்களை கோரும் வகையிலும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்தவும் 7 ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் நடத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியில் இருந்து சிலர் நீக்கப்படுவதோடு சிலர் இடைநிறுத்தப்படுவார்கள் என்றும் இதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்த போது கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை மத்திய குழு ஏற்றுக்கொண்டிருப்பதனால் அதனை பொதுச் செயலாளர் எதிர்வரும் நாட்களில் செய்வார். அதே நேரம் வேறு சிலர் கட்சிக்கும் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டமை தொடர்பிலும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அதுவரை அவர்கள் கட்சியின் செயற்பாடுகளில் இருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறினார். கடந்த காலத்தில் அரசியல் உருவாக்கம் சம்பந்தமான விடயங்களில் தமிழரசு கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது. சில வரைவுகள் செய்யப்பட்டிருப்பதோடு சில வரைவுகளோடு நாங்கள் இணங்கி இருக்கின்றோம். தொடர்ந்து கோட்டபாயவினுடைய காலத்தில் அவர் நியமித்த குழுவுக்கு முன்பாகவும் எமது நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றோம். இது எமது கட்சியினுடைய நிலைப்பாடு என்ற நிலைப்பாட்டோடு ஒத்து வருகின்றவர்கள் இருந்தால் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் வேறு சிலர் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வெவ்வேறு வரைவுகளை செய்து சில குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வாறான குழப்பங்களை செய்தவர்களோடு அவர்களுடைய வரைவு கணக்கி செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. தமிழரசு கட்சி தமிழர்களுடைய பிரதான கட்சி என்ற அடிப்படையில் மக்கள் கொடுத்து அந்த ஆணையை மீறி செயல்பட மாட்டோம். அதே நேரம் மற்றவர்களும் எங்களுடைய நிலைப்பாட்டோடு இணைந்து செயல்பட வந்தால் அதில் எமக்கு எந்த ஆட்சேபனை இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிராபத்து என்று எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் பொய் பிரச்சாரங்கள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜிபால கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பை தளமாக கொண்டு அச்சு ஊடகம் ஒன்றுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கப்படுவது தொடர்பாக கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 போலீசாரும் 231 முப்படையை சேர்ந்தவர்களும் பாதுகாப்புக்காக தற்போதும் உள்ளனர். ஆனால் எதிர்க்கட்சியினர் அதனை மறைத்து அவருக்கு உயிராபத்து என்று பொய்யான பிரச்சாரங்களை செய்து மக்களை திசை திருப்புவதற்கான சூழ்ச்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளில் இந்த ஒருவரது பாதுகாப்பு தொடர்பில் புலனாய்வு அறிக்கைகளின் பிரகாரம் போலீசாரை தீர்மானம் எடுக்கின்றார்கள்.
மாறாக அதில் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று நாம் தலையிடவில்லை. அந்த வகையில் போலீசார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த 76 போலீசாரில் 16 போலீசாரை குறைத்து 60 பேரை வழங்கியுள்ளனர். ஆனால் முன்னாள் ஜனாதிபதிக்கு ராணுவத்தை சேர்ந்த 64 பேர் உள்ளடங்கலாக 231 முப்படையை சேர்ந்தவர்கள் பாதுகாப்புக்காக இன்னமும் உள்ளார்கள். எனினும் அந்த விடயத்தை எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் மறைத்து விடுகின்றார்கள். இந்த நிலையில் மக்களை திசை திருப்பும் சூழ்ச்சியுடன் தான் இந்த கருத்துக்களை வெளியிடப்படுகிறது. அதே நேரம் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பொதுக் கொள்கை ஒன்றையே கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்ற போது தனி நபர்களுக்கான பாதுகாப்புக்காக கோடிக்கணக்கில் செலவிட முடியாது. அரசாங்கத்தில் உள்ள அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சர்கள் கூட இன்னமும் பாதுகாப்பு உத்தியோகர்களை பெற்றுக்கொள்ளாத நிலையில் உள்ளனர். எம்மை பொறுத்தவரையில் எமது அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் பாதுகாப்பு விடயத்தில் தலையீடுகளை செய்வதில்லை. மாறாக அதனை போலீசாரை இறுதி செய்கின்றனர். எனவே இந்த விடயங்களை முன்னிறுத்தி அரசாங்கத்தின் மீது அரசியல் நோக்கத்திற்காக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். யாழ் மாவட்டத்தில் ராணுவத்தின் பிடியில் காணப்படும் 2624.29 ஏக்கர் நிலப்பரப்பு எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தற்போது படையினரிடம் உள்ள காணிகள் 2025ஆம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும். அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் கூறினார். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மீள்குடியேற்ற மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் 1303.42 மில்லியன் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகர் பதவியிலிருந்து அசோக் ரன்வல விலகியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக கைச்சாத்திடப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அவசியமில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா, சபாநாயகர் பதவி விலகியுள்ள போதிலும் தமது கல்வி தகமை தொடர்பாக இதுவரையில் உரிய வகையில் அவர் விளக்கமளிக்கவில்லை. எனினும் ஒழுக்க நெறியை மீறியமை தொடர்பாக அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் பட்டங்களை பெற்றுள்ளதாக போலியான தகவல்களை சமர்ப்பித்துள்ள மேலும் பலர் ஆளும் தரப்பில் உள்ளார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ் மக்களது இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒற்றையாட்சியை கைவிட்டு சமஷ்டி தீர்வை எட்ட இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் முன்னெடுக்கும் நிலையில் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த 75 ஆண்டுகால கொள்கைகளும் தீர்க்கப்படாத இனப்பிரச்சினையும் இலங்கையை பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் பங்குரூத்து நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. 13வது திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு 36 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அது கொண்டுவரப்பட்ட காலத்தை விட நிலைமையில் மிகவும் மோசமாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் புதிய அரசாங்கத்திற்கு அண்மையில் வழங்கப்பட்ட மக்கள் ஆணையானது முழுமையான முறைமை மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளமை வளமை போன்று வியாபாரமினி சாத்தியமில்லை என்பதையும் உணர்த்துகின்றது. இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக ஒற்றையாட்சி காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கையின் அரசியலமைப்பின் 13வது திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து மாநில கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரை அர்த்தமுள்ள சுயாட்சி அடைய முடியாது என்ற அடிப்படையில் தமிழர்கள் அதை நிராகரித்துள்ளனர். இதேவேளை நாட்டின் உயர் நீதிமன்றங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட நீதித்துறை தீர்ப்புகளில் அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரை அரசாங்கம் அனைத்து அதிகாரங்களின் ஒரே களஞ்சியமாக இருக்கும் மற்றும் குறிப்பாக அதிகார பகிர்வுக்கு எதிராக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.